Hi friends, welcome to my channel and welcome to my kitchen. இன்னைக்கு என்னோட சேனல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். அப்புறம் 3 தக்காளி, மட்டன் வேக வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் ரைஸ் ஒரு 2 கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், நெய், தயிர், அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரை காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்யும் அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா மட்டும் நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு 2 கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஸ்டாக்கு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க மட்டனை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் மட்டன் ஸ்டாக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி 2 கிளாஸ் அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு அளந்து நம்ம விட போகிறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளவு விட்டால் போதும். மட்டன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ இதில்
கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான மசாலா ஐட்டம்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மல்லித்தூள், அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு தயிர், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி விட போகிறோம். மட்டன் ஸ்டாக்கும் ப்ளஸ் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்க தண்ணி, இது ரெண்டுமே ஆட் பண்ணி அளந்து தண்ணி விட போகிறோம். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மட்டன் ஸ்டாக் நான் வந்து அளந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து போட்டேன். இதே அளவில் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி மட்டும் விட போகிறேன். நான் 2 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். மட்டன் ஸ்டாக்கில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி இருக்குது. 1 கிளாஸ் மட்டும் நான் அளந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். சூடான தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸ் எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணி வேக விட்டு எடுக்க போகிறோம். தண்ணி விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த குக்கர் வந்து 2007 வாங்கினது. கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது. நான் வந்து சிலிண்டர் புக் பண்ணும்போது இந்த குக்கர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. 12 லிட்டர் குக்கர். நான் இப்போ வரைக்கும் இந்த குக்கர் யூஸ் பண்ணி தான் நான் வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாமே இதில் செய்கிறேன். இதில் வந்து 1 kg வரைக்கும் பிரியாணி எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். இது வந்து 1 kg அளவுக்கு வந்து நல்லா செய்யலாம். இதுக்கு வந்து நான் கேஸ்கட் மட்டும்தான் இதுக்கு மாற்றிருக்கேன். மற்றது எல்லாமே வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த குக்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து தம் போட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சுட்டு தம் போட்டுட்டு இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து தம் போட்டால் தான் அந்த தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா இதிலேருந்து போகும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். மூடி போட்டு தம் போட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி.
ஓகே, இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் மம்மியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. நான் திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். குக்கிங் ஆர் ஷூட்டிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.